நல்லா கேளுங்க. என்ன அழிச்சதும் பொம்பளைங்க தான். அப்புறம் நான் ஏன் இந்த சேனலோட பேர் பார்த்துருக்கீங்களா? உமன் எம்பவர்மெண்ட். சரியா? சுத்தி சுத்தி பாருங்க. நெறைய இடத்துல பெண்களோட தப்பு இருக்கு. எப்படி? என் வாழ்க்கையில முன்னுக்கே வர விடாம, திறமையான ஆசிரியரா இருந்தும், என்னுடைய படிப்புக்குரிய தகுதிக்கு ப்ரமோஷனும் குடுக்காம, என்னை தாழ்த்திய பிரின்சிபல். 2 பக்கமும் டீச்சர்ஸ் கிட்ட குறையா சொல்லி பிரைமரி டீச்சர்ஸ்ட்ட, ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ்ட்ட ஒரு ப்ராஜெக்டை பெஸ்ட்டாக பண்ணி இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்த பிறகும் என்னை வந்து முன்னுக்கு வர விடாமல் செய்த பிரின்சிபல். அவங்க சொன்னாங்கன்னு அவங்களுக்கு அடிமையாக வேலை பார்த்த டீச்சர்ஸ் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருந்தாங்க. அதே மாதிரி கயல்விழி, அவங்க பணத்தை ஏமாற்றும் போது அவளும் அவங்க அம்மாவும் சேர்ந்து திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் பணத்தை பறிச்சதுக்கப்புறம் வெளியில் அனுப்பும்போது நான் பட்ட துன்பம். சரியா? இவங்க எல்லாமே பெண்கள் தானே. என் வாழ்க்கை அழிச்சவங்க கூட பெண்கள் தானே. ஆனால் நான் எப்படி சிரிச்சுட்டு இருக்கேன்? பரிதாபப்படுறேன். யாருக்காக? நல்லா கேளுங்க. இன்னைக்கு எல்லாமே நம்மளை சுற்றி ஏமாத்துறவங்க முக்காவாசி பெண்களாக மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இந்த கஷ்டத்துலேயும் எனக்கு உதவிக்கு வந்தவங்க யார் தெரியுமா? எனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சோளிங்கரில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான ஒரு அம்மா. புலிவளம் அவங்க ஊர். அவங்கள புலிவளம் அம்மான்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்க, இந்த பொண்ணு எத்தனை நாளாக கோவிலில் இருக்குது, நீ எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அந்த அம்மாவுக்கு 4 பசங்க. சரியா? அந்த அம்மா வந்து ஆனால் அந்த குழந்தைங்களுக்காக கணவன் கிடையாது, கணவன் இறந்துட்டாரு. ஆனால் அந்த 4 பிள்ளைங்களுக்குரிய தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து இன்றைக்கி ஒரு நிலையில் உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களுடைய கதையை நான் பார்க்குறேன். சரியா? அந்த நல்ல பெண்மணி, நல்ல தாய். அப்போ அவங்களுக்கு கூட நான் குளத்து வேலை செஞ்சு என்ன பண்ணேன்? உதவி செஞ்சேன். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரக்கோணத்தில் ஒரு பாட்டி என்கிட்ட இருந்த ஒரு போர்வையை அவங்களுக்கு தானமாக கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ இந்த கஷ்ட சூழ்நிலையிலும் என்கிட்ட என்ன பொருள் இருந்ததோ அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். என்னுடைய கஷ்டம் எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் மற்றவங்களோட கஷ்டம் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அப்போ அந்த பாட்டிக்கு என்ன பண்ண, என் புலிவளம்மா எனக்கு ஒரு புடவை கொடுத்தாங்க. இது நீ கட்டிக்கோமா, உங்ககிட்ட வந்து மாற்று புடவை இல்லை, நீ ஒரு புடவை வச்சுருக்கிற, ஒரு ட்ரெஸ் தான் உனக்கு அடிஷ்னலாக இருக்குது, வேறு ட்ரெஸ் இல்லை அப்படின்னு எனக்கு அந்த புடவை கொடுத்தாங்க. அந்த அம்மா கிட்ட 1000 மடங்கு பாசம் இருந்துச்சு. ஆனால் இந்த பாட்டிக்கு வந்து யாருமே இல்லை. இந்த பாட்டி என்கிட்ட கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த அந்த புடவையை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தேன். ரொம்ப பிடிச்ச கலர், ப்ளூ கலர். அப்போ அந்த புடவையை கொடுத்தவொடனே அந்த பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். அம்மா எனக்காம அந்த புடவையை கொடுத்த, ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்கா கொடுத்த, சரி வச்சுக்கோங்க பாட்டின்னு. அப்புறம் என்ன பண்ணாங்க, நீ எங்கேயுமே போகக்கூடாது, எனக்கு ரொம்ப குளிருதுமா, போர்வை இல்லைம்மா அப்படின்னாங்க. அப்போ என்கிட்ட ஒரு போர்வை இருந்தது, அந்த போர்வை எடுத்து கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 நாள் எனக்கு தர்மம் எடுத்து எனக்கு அவங்க காசு கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்க. எனக்கு இந்த 2 பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். இந்த 2 பெண்களுமே நல்லவங்க தானே? ஏன் பல பேர் கெட்டவங்களா இருந்தாலும் இந்த கஷ்ட சூழ்நிலையில் அவங்க தர்மம் எடுத்த நிலைமையிலும் கூட, அவங்களுக்கு பிள்ளைங்க பார்த்துக்காக இல்லாத நிலைமையில கூட காப்பாற்ற வந்த அந்த ஒரு சில பெண்கள் 1000 பேரில் 10 பேர் நல்லவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு பெஸ்ட்டாக தான் தோணுச்சு. சரிங்களா? இன்றைக்கி மென்னால் நிறைய பாதிப்புக்கு கணவன் சரியில்லாமல் அடித்து துன்புறுத்துறானா, 1091 நம்பருக்கு என்ன பண்ணலாம், நம்ம கால் பண்ணி நம்மளோட பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்மளால் தீர்த்துக்க முடியும், பெற முடியும். இந்த தீர்வு நமக்கு இருக்குது. நீங்கள் அரசி, அதனால் வெளியே வாங்க, வெளியே வந்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா விஷயங்களுக்கும் கோர்ட்டு போகணுமானா, ஒரு பெண் சாதனையாளர் எப்படி தெரியுமா? தன் குடும்ப பிரச்சனைகளை கோர்ட்டுக்கு இழுக்காமல் வீட்டிலையே தீர்க்கிறது. பேசி கணவன் மனைவி சண்டையாக இருந்ததுன்னா நம்ம சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகணுமாங்க? எதுக்காக போகணும்? தப்புங்க. கலங்கப்படுத்துறது நம்மளோட மாமியாரையோ நம்மளோட கணவரையோ அல்ல, நம் வாழ போகின்ற தாய் வீட்டில் ஒரு பொண்ணு வளர்றா, அவகிட்ட நம்ம வந்து என்ன செய்கிறோம்? கோவப்படுறோம்ல, கஷ்டம் கொடுக்குறோம்ல. நம்ம என்ன சொல்கிறோம்? இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டா, இவ்வளோ என்ன செய்கிறது? மாமியார் கொடுமை கொடுக்குறாங்க.
அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மாமியார் கொடுமைன்னு சொல்கிறோம்ல, மாமியாரும் அம்மா தானே, உண்மைக்கே மாமியாரும் அம்மா தானே. ரெண்டாவது தாய். நம்ம அம்மா அடித்தா எப்படி சண்டை போடுவோமோ, நம்ம அம்மா கிட்ட எப்படி கூட்டுக்குவோமோ, அதே மாதிரி மாமியார்கிட்டையும் நாம் இருக்கும் பொழுது இந்த கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்லேயே நம்ம பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதை மீறி எக்ஸ்ட்ரீமில் சிலர் இருப்பாங்க பாருங்கள், பயங்கர ராட்சசியா. அவங்கள நீங்கள் உங்கள் உயிர் போகிற நிலமை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். நம்பர் 1 சரியா. நம்பர் 2 சொன்னேன், இப்போது நீங்கள் வேலை பார்க்குறீங்க, சரியான சம்பளம் கொடுக்கல, இல்லை உங்களுக்கு வேலை அதிகமாக வாங்குறாங்க, அதுக்குரிய பீரியடில் வந்து உங்களுக்கு எதுவுமே செய்யலை. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, மோடி சார் ஸ்கீமில் அந்த முதல் வருஷம் என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் பேஸ்மெண்ட் சம்பளம் பேசிக்காக 15,000 கொடுத்தே ஆகணும்னு. ஆனால் 5,000 ரூபாய் வாங்கின டீச்சர்ஸும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டே இருந்த எல்லா நிறுவனங்களும் அதையே தரமாக பயன்படுத்துதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இது வந்து பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். லேபர் கோடுன்னு ஒன்று இருக்குது. உங்கள் உரிமைக்காக நீங்கள் போராடலாம். என்ன கேட்டாங்க, அம்மா நீ இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்க, உனக்கு நல்ல பேர் இருக்கும், அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் பண்ணு, உள்ளே இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன் தெரியுமா, நான் வெளியே வந்து இப்போது 2 வருஷம் ஆச்சு. 2024 நான் லெட்டரே கொடுக்காம என்னை வெளியே போன்னு சொன்னாங்க. சரியா. அப்போ எனக்கு உறைவிடம் கிடையாது, கையில் பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வர்றது? திரும்ப உங்களுக்கு என்ன வேறு ஸ்கூல் போங்களே. அப்போ நான் கேட்குறேன், 18 வருட அனுபவம் உள்ள ஒரு ஆசிரியரை வெளியில் அனுப்பும் பொழுது அவங்க மனசு எந்த மனநிலையில் இருக்கும்? இன்றைக்கி என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஏன் தனியார் பள்ளிக்கூடத்தில்? நோ, இன்றைக்கி என் மாணவர்களுக்கு நான் சிறந்த ஆசிரியராக விளங்குவேன். என் சாதனை நாளைக்கு என்னை திறந்த அத்தனை பேருக்கும் பதிலாக செய்ய போகிறேன். நான் ஐம் கோயிங் டு டூ. I make them to feel ashamed. Okay, but I am thanking all the peoples, those who are ill-treating me and those who are disrespecting me and those who are making me to pull me down. Thanks a lot. I learn a lot from you all, but I will not do to others. இந்த மாதிரி ஒரு பீப்புளை பார்க்கும்போது தான் எனக்கு தோணும், நான் இவங்களுக்கு இதை பண்ணக்கூடாதுன்னு. ஓகேவா? ஸோ நான் சொன்ன விஷயங்களை காது கொடுத்து கேட்டிங்களா? 1091 ரெண்டாவது லேபர் கோட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணாமல், ஓகேவா, தனலட்சுமி அரசிதான், நாங்களும் அரசிதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும். நன்றி. I am more proud on myself.